இளையராஜாவினுடைய சாதனைங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதனுடைய சாதனை. அதை நம்ம கொண்டாட வேண்டிய கடமை இருக்கு. அதுதான் சிம்போனிங்கிறது தெரியும். இந்தியாவின் சார்பாக இவர் முதல்ல வாசிச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறாரு. அதுக்கு அதனுடைய பாராட்டு விழாவை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வர 13ஆம் தேதி இந்த நேரு உள்விளைய விளையாட்டு அரங்கத்தில் நடத்துறாங்க. இல்லை, இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொக்கிஷம், தமிழ்நாட்டினுடைய பெருமை அடையாளம், அது மாற்றுக்கிறது கிடையாது. மற்ற இசையமைப்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கும் இளையராஜா வெற்றி பெறுவதற்கும் நிறைய வித்தியாசம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சின்னு இருந்துச்சு. இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று வச்சுட்டாங்க. பெப்சி மாதிரி இவங்க ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது மாதிரி ஒரு குழப்பம் வந்ததுன்னா அது அந்த இண்டஸ்ட்ரி பெருசாக இருக்காது. இன்னைக்கு உள்ள சினிமா நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. அக்காட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இந்திய அளவுல ஒரு இசைக்கலைஞருக்கு ஒரு அரசாங்கம் விழா எடுக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த பெரிய விழாவும் எடுத்ததாக இல்லை. அப்படியான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு திரு இளையராஜா அவர்களுக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்க. அது தொடர்பாக அவங்களுடைய செய்தி. இல்லை, இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொக்கிஷம், தமிழ்நாட்டினுடைய பெருமை அடையாளம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மற்ற இசையமைப்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கும் இளையராஜா வெற்றி பெறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்துல இருந்து எந்த பின்பலமும் இல்லாம எந்த இசையும் தெரியாம அதுவே அவரை பதிவு பண்ணிருக்காரு. இசைக்கு உண்டான ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. முறைப்படி சங்கீதம் கத்துக்கறல, முறைப்படி நோட்ஸ் எழுத தெரியாது, முறைப்படியான அந்த இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாது. ஆனா உடம்புக்குள்ள மனசுக்குள்ள அந்த ஒரு இசை இருக்கு, நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஆசை இருக்கு. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி வர்றாரு. தன்னை ஒரு எப்படி கல்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செதுக்கிக்கிட்ட ஒரு சிற்பி தான் இளையராஜா. உருவாக்கி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு. அன்னைக்கு இளையராஜா அவர்களுடைய காலகட்டங்கள்ல சினிமா திரை இசைங்கிறது பொதுவா இசைங்கிறதே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மேடையில் இருந்தது. மேடையில் தான் இசை. சபாக்களில் இருந்த இசையை தரையில கொண்டு ஆட வச்சது இளையராஜா தான். சபாக்களின் இசையை சாமானியனுக்கும் புரிய வைக்கிற மாதிரியான திரைப்பட பாடல்களை கொண்டு ராகங்களை திரைப்பட பாடல்களை பயன்படுத்தி அதை சாமானிய மக்கள் கேட்க வச்சது இளையராஜா தான். அதுக்காகவே அவரை பாராட்டும். ஏன்னா அவருடைய அந்த பயணம் இருக்கு, எங்கிருந்து தொடங்குறோம்னு ஒரு பயணம் இருக்கு இல்லையா, அந்த பயணத்தை பார்க்கணும். அந்த பயணம் எங்க போய் நிக்குது? சிம்போனியில போய் நிக்குது. பண்ணைப்புறத்தில் தொடங்கிய பயணம் சிம்போனியில போய் நிக்குது. அதாவது அடிக்கடி எல்லாரும் சொல்ற வார்த்தை ஒன்று இருக்கும், உலகின் கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மூலையில இளையராஜா பாட்டு கேட்டுட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது ஜெர்மன் போயிருந்தேன், நான் அமெரிக்கா போறேன், ஜெர்மன் டிரான்சிட் போட்டு ஜெர்மன்ல ஒரு 3 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருந்தேன். அங்க பார்த்தா ஜெர்மன் ஏர்போர்ட்ல யாரோ ஒருத்தர் இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு அங்க கேட்டுட்டு இருந்தாரு. யாரோ இந்தியன்ஸோ தமிழரோ யாரோ ஒருத்தர் ஒரு மூலையில் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு மிட் நைட்ல ஏர்போர்ட்ல இளையராஜா பாட்டு கேட்குதுன்னாரு ஜெர்மன்ல. அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பாட்டை இன்னைக்கு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஆட்கள் கேட்டுட்டு இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு அப்படியே இப்போ வர புதிய படங்கள்ல கூட அவருடைய பாடலை தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு, ஜீவனோட இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால இன்னைக்கு இளையராஜாவினுடைய சாதனைங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதனுடைய சாதனை. அதை நம்ம கொண்டாட வேண்டிய கடமை இருக்கு. அதுதான் சிம்போனிங்கிறது தெரியும். பல இசை மேதைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல இசை மேதைகள் வாசிச்சிருது. இந்தியாவின் சார்பாக இவர் முதல்ல வாசிச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறாரு. அதுக்கு அதனுடைய பாராட்டு விழாவை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வர 13ஆம் தேதி இந்த நேரு உள்விளைய விளையாட்டு அரங்கத்தில் நடத்துறாங்க. அப்ப அங்க சிம்போனி வாசிச்ச இசைக்கலைஞர்கள் கூட்டு வர்றாங்க. முக்கியமான விஷயம். யாரெல்லாம் அங்க வாசிச்சாங்களோ அவங்கள கூட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாவை நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் பூரா வர்றாங்க. கமலஹாசன் வர்றாரு, ரஜினிகாந்த் வர்றாரு, பெரும்பாலான ஆட்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அங்க வாசிச்ச பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வாசிச்சாங்க சிம்பனி. அவர்களை பூரா அங்க கூட்டுறாங்க. தேர்ந்தெடுத்த இசைக்கலைஞர்களா வாசிச்சிருக்காங்க. உலகத்துல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்களோ, இப்ப செல்லோ வாசிக்கிறவரு ஹங்கேரியில தான் வேர்ல்டுல பெஸ்ட் செல்லோ வாசிக்கிறவரு, அப்ப அவரை தூக்கிட்டு வாங்க அப்படிவாங்க. டாப் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் யாரோ அவங்க எல்லாரும் பூரா கூட்டு வந்தா அவர் சிம்பனி வாசிச்சிருக்காரு. அந்த டீம் அப்படியே கொண்டு உலகத்தின் பெரிய ஆட்கள் மட்டும் கண்டுகளிச்ச ஒரு சிம்பனி இசையை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க. அது நான் செய்ய வேண்டிய எல்லாம். சிலர் என்ன சொல்றாங்க, இது அரசாங்கத்தினுடைய வேலையாது. அது எதிர்குறலும் இருக்கு. ஏன் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையாது? ஒரு இசையமைப்பாளருக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் பாராட்டுல வச்சுட்டு போறாங்க, நீங்க ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க.
அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, நீங்க பொருத்தி பார்த்தா சரியா இருக்கும். சபாக்களில் இருந்த இசையை வந்து சாமானியன் கேட்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தார் இல்லையா, அந்த சாதனைக்காக இளையராஜா பாராட்டணும். நீங்க வந்து அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய எங்க இருந்து தொடங்கினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எங்க இருந்து தொடங்கினார், எதுல இருந்து தொடங்கினார், எங்க போய் நின்று இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இவங்க இசையமைப்பாளர், ஒரு மியூசிஷியனு, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. ஒரு சாமானிய மனிதனுடைய வளர்ச்சி, நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஒரு சாம்பிள் எடுத்துங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, முயன்றால் முடியும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல். நீங்க எந்த துறை, சினிமா கிடையாது, நீங்க ஒரு ஐடி இதுல இருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க, ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பயர் இருக்கு. அப்ப நீங்க முயன்றால் முடியும் அப்படிங்கிறது சாதிச்சு காட்டிய ஒரு சாதனை தமிழர். இப்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, கிட்டத்தட்ட 80+ அவருக்கு. அவர் ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய பயணம் நீங்க சொல்லும் போது நம்ம யோசிச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பயணமா இருக்கு. ஆனா இப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, சிம்பனி முடிச்சுட்டு இது முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. அந்த தேடல் இருந்துட்டு தான் மனுஷன் வந்து அப்டேட்டாவே இருப்பாங்க. அது ஒரு அசாத்தியமான உழைப்பு. அதாவது நீங்க அன்னைக்கு வர்ற காலகட்டங்கள்ல இசையமைப்பாளர்கள்லாம் சில்கு ஜப்பா, அங்க வஸ்திரம், வெத்தலை பாக்கு அப்படிலாம் போட்டுட்டு அப்படி ஒரு கெட்டப்ல இருந்தாங்க. அப்ப கருப்பா, குட்டையா, ஒல்லியா, தோற்றத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு பாட்டை போடுறாரு. ஒட்டுமொத்தமாக அந்த கும்பல் காலி. அந்த கும்பல் காலி பண்ணாரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை இல்லையா அது? சரி, அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. ஏப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கதையை விட்டுங்கப்பா, 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கதையை இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு சமீபத்துல காஞ்சிபுரத்துல அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். காஞ்சிபுரத்துல ஒரு மகளிர் கல்லூரியில ராசாத்தி ஒண்ணு பாட்டை வந்து ஒருத்தர் ஸ்டேஜ்ல பாடுறாரு. கல்லூரி மாணவர்கள்லாம் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கும் சேர்ந்து பாடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு 3ஆம் 4ஆம் கிட்ஸ் வந்து அதை வைப் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா இது சாதனைகளே அப்டேட்டா இருக்காரு. அன்னைக்கு பண்ண சாதனை கிடையாது, இன்னைக்கு சாதனை பண்ணிட்டு இருக்காரு. 70-80களில் போட்ட பாட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கு. இன்னைக்கு போடுற பாட்டு கடைசியில விடுதலைன்னு ஒரு படத்துல போட்டாரு. அந்த பாட்டும் எல்லாருடைய ரிங்டோன்லயும் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் தமிழருடைய மொபைல்லையும் ஏதாவது இளையராஜா பாட்டு கண்டிப்பா இருக்கு. உலகத்துல எங்க இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் சார்பா ஒரு கௌரவமாக பாக்குறேன். அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு நமக்கு உடன்பாடு கிடையாது, அவர் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய உடன்பாடு கிடையாது. நான் ஒரு சொல்ல போனா ஒரு எம்பியா கூட இருக்கிறாரு, வேற கட்சியும் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழராக, வேட்டி கட்டி தமிழராக, ஒரு சாமானியனாக இன்னைக்கு ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு. இது பலருக்கும் இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கௌரவப்படுத்துறாங்க, ஒரு விழா நடத்துறாங்க. அதுல விமர்சனங்கள் இருக்கு, நீங்க அந்த துறையை சார்ந்த பண்ணலாம்னு. ஆனா அந்த விமர்சனத்தை தாண்டி அவர் செய்ய வேண்டிய, அவருக்கு கொண்டாட வேண்டிய இடத்துல இன்னும் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் சார்ந்து இருக்கிற துறையிலேயே கூட அவர் சிம்பனி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏகோபத்த வரவேற்பு இருந்ததாக எனக்கு தெரியல. ஆனா அதை முந்தி சென்று தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து அவர் இங்க இருந்து பயணப்பட போறாரு சிம்பனி இசைக்கானோன்னு முதல்வர் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. அதனை தொடர்ந்து மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட அவர் நேரா போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில இருந்து அப்பேற்பட்ட வரவேற்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே, அதை நீங்க எப்படி? இல்ல, ஒன்னும் அந்த துறையில அவரை ஒன்னும் கொண்டாட தவறிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் வேறு ஒரு துறை சார்ந்த, அரசியல் துறை சார்ந்த இடத்துல அவர் போறாருன்னு சொன்னோடனே போய் பார்த்துட்டாரு, முதலமைச்சர் பார்த்தாரு. அதுக்கு தொடர்ந்து எல்லா கட்சி நிர்வாகிகளும் பார்த்தாங்க, கட்சி தலைவர்களும் பார்த்தாங்க. ஒன்னும் அவரை அந்த துறை சார்ந்து ஒன்னும் கொண்டாடல, தவறிட்டே இருக்காங்கன்ற மாதிரி அந்த இடம் வெற்றிடமா தான் இருக்கு போல. இன்னும் இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி கிட்ட இவர் கேட்பார்ல, எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி, நம்ம இசையை கேட்டு ரசிக்க மட்டும் தான் தெரியுமே தவிர இசையினுடைய நுணுக்கங்கள் தெரியாது. நம்மளே அவரை இவ்வளவு ஸ்லாகிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இசை நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க நம்மளோட அதிகமா தானே அவரை ஸ்லாகிக்கணும். ஏன் அதை தவிர அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து கொண்டாடுறாங்க. அதுல வந்து மாற்றுக்கு அவர் செய்த சாதனைகளையும் யாரும் பண்ண முடியலன்றாங்க. எத்தனையோ ராகங்களை வந்து எளிமைப்படுத்தி அதை வந்து இசை வடிவமா கொடுத்து அதை வந்து சினிமா பாடலா கொடுத்து ஒரு பாமரன் போய் கேட்கக்கூடிய ராகத்தை கொண்டு வச்சிருக்காரு. இந்த சிந்து பைரவி ஒரு உதாரணம் சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ராகத்தை சொல்லுவோம். சிந்து பைரவின்னு ஒரு ராகத்தை இன்னைக்கு வந்து சாமானியனுக்கு எப்படி தெரியும்? அதை சினிமா பாட்டா எளிமைப்படுத்தி அதுல ஒரு பாடகரை பாட வச்சு அதுக்கு வரிகளை போட்டு நீங்க வயல்வெளிகளையும் ஆட்மேட்டலையும் கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் இந்த ராகங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காருல, அதெல்லாம் பெரிய புரட்சி இல்லையா? அப்ப அந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்களும் ஒன்னும் பிரமிப்பா தான் பாக்குறாங்க. அவர் வந்து அண்ணாந்து பாக்கல, பிரமிப்பா பாக்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் உயரத்துல இருக்காருங்கிறத அண்ணாந்து பாக்குறாங்க. அது வந்து வெற்றி உயரத்துல வச்சிருக்கும். பிரமிப்புங்கிறது வந்து சாதனை மட்டும் தான் பிரமிப்பா பார்க்க முடியும். ஒரு அசாத்தியமான ஆட்களை மட்டும் தான் நம்ம பிரமிப்பா பார்ப்போம். நீங்க வெற்றியாளர் உயரமா பார்ப்போம். இவரை வந்து ஒன்னும் பிரமிப்பா பாக்குறாங்க. அதே இண்டஸ்ட்ரியில எத்தனையோ இசை கலைஞர்களை கூப்பிட்டீங்கன்னா மணிக்கணக்கில் பேசுறாங்க.
அவரை பத்தி என்னங்க இது இந்த ராகத்தை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணி இதுல போட்டு கலக்கி இதுல கொடுக்குறாருன்றாங்க. நமக்கு ஏதோ டபுள் ஸ்டாக் டீ குடிக்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டு கேட்குங்க, பாட்டு கேட்கறது எங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சாதனையெல்லாம் ஒன்னும் அவருடைய சாதனை யாரும் இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்க முடியலன்றாங்க. ஒன்னும் முறியடிக்க முடியல, யாரும் நெருங்க முடியல. ஒன்னும் அப்படியே வச்சிருக்காரு ஒன்னும் உயிரோட. அந்த ரீரெக்கார்டிங்கோட பேட்டர்ன் இன்னைக்கு வரைக்கும் யாரும் மாற்ற முடியல. அந்த ரீரெக்கார்டிங்குள்ள அந்த உயிரை யார் வரைக்கும் கொடுக்க முடியல இது வரைக்கும் யாரும். அப்ப அந்த ஒரு அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த ஆட்கள் ஒன்றும் அவரை சிலாகிச்சு தான் பாக்குறாங்க. தியாக பிரம்மத்தையும் பீத்தவனையும் ஒன்னாக்க முடியும் அப்படிங்கறத ஒரு பண்ணைபுரத்துல இருந்து ஒரு சாமானியர் சாதிச்சு காட்டிட்டாரு. கண்டிப்பாக அது மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு அடுத்தபடியா இப்போ இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையில நடந்த சிக்கல் இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒரு சுமூகமான தீர்வை எட்ட தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் செய்யக்கூடிய வேலையில பெப்சி ஆட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரிங்க ரொம்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சின்னு இருந்துச்சு. இப்ப நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று வச்சுட்டாங்க. அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து இவங்க தனியாக ஒரு அமைப்பாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பெப்சி மாதிரி இவங்க ஒரு அமைப்பா உருவாக்குறாங்க. அது மாதிரி ஒரு குழப்பம் வந்ததுன்னா அது அந்த இண்டஸ்ட்ரி பெருசா இருக்காது. அப்ப இப்ப எல்லாம் இன்னைக்கு உள்ள சினிமா நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. நீங்க இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும்னா பல முன்னணி நடிகர்களுக்கு ப்ரொடியூசரே கிடையாது, சும்மா இருக்கிறாங்க, ப்ரொடியூசர் கிடையாது. ஏன்னா படம் எடுக்க வந்த ஆட்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. சமீபத்தில் ஆந்திராவில் 2 ப்ரொடியூசர்ஸ், பெரிய ப்ரொடியூசர், குட் பேட் அக்ரின் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஒரு ப்ரொடியூசர். அந்த படம் எடுத்து அது பெரிய நஷ்டம். அதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க, ரிலீஸ் ஆகாம இருக்கணும், ரிலீஸ்க்கு ஆக போகுது. இன்னொரு படத்தினுடைய ப்ரொடியூசர் திருப்பதி பிரசாத்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்த மெதராசி படத்தை எடுத்த ப்ரொடியூசர், அந்த படத்துக்கும் அவருக்கும் பெரிய நஷ்டம். இப்படி வெளியில இருந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ஓடுறாங்க. இங்கே காலங்காலமா படம் எடுத்துட்டு இருக்க தயாரிப்பாளரும் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் நிப்பாட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல உள்ளுக்குள்ள சண்டையும் அப்படிங்கிறதுலாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு மேலும் பெரிய இழப்பு. அதை சரி கட்டக்கூடிய அளவில் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் பார்ப்போம். இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும், இது உப கேள்வியா எனக்கு தோணுது. தமிழ்நாட்டில இருந்து தயாரிப்பாளர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? தயாரிப்பாளர் இல்லைங்கிறத நான் சொல்றேன். காலங்காலமா படம் எடுத்துட்டு இருக்க சூப்பர் குட் பிலிம்ஸா இருக்கட்டும், சத்யஜோதி தான் இப்பதான் படம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தயாரிப்பாளர்கள் கையில் சினிமா இருந்துச்சு. தேவர் பிலிம்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா தேவர் பிலிம்ஸ் ஒரு கதை லாக்க வச்சிருப்பாங்க, ஒரு 10 ரைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு கதை ரெடி பண்ணுவாங்க. அந்த கதைக்கு யார் நடிகரோ அவங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடிகர்கள் கையிலையும் இயக்குனர் கையிலையும் சினிமா போயிடுச்சு. அதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு ஏவி மாதிரியான நிறுவனங்கள்னா படம் பூஜை போடுற அன்னைக்கே படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்படி சொல்லவே முடியாது. எந்த டைரக்டர் நீங்க கேட்டீங்கன்னா கோச்சிட்டு போயிடுவாரு. நீங்க எத்தனை நாள்ல படம் முடிப்பீங்க அப்படின்னா தெரியாது, படத்தை போட்டு காட்டுவீங்களா தெரியாது. இந்த நிலைமைக்கு நீங்க சினிமா வந்துருச்சு. படம் ஓடுமா தெரியாது, எனக்கு தேவை பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்துச்சு. அதனால தயாரிப்பறிய பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறதே நிப்பாட்டாங்க. அது சினிமா இன்னைக்கு வேற ஒரு திசை நோக்கி போயிருச்சு. மற்ற இண்டஸ்ட்ரி அது மாறிட்டு வருது. மிக விரைவில் அதுவும் மாறதுக்கு, தமிழ்நாட்டிலேயும் அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.